இன்றைக்கி நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ்னால் வந்து கண்டெய்னர் மாதிரி ஒரு எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அது உள்ள ஒரு பென் வச்சுருக்கலாம், இல்லைனா ஒரு பிஸ்கெட் வச்சுருக்கலாம், இல்லைனா ஒரு கலர் பென்சில்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா சாக்லேட் என்ன வச்சுக்கலாம், எதுனா வச்சுக்கலாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ வந்து வேரியபிள்ஸில் வந்து நம்ம நம்பர் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங்குனா சென்டென்சஸ், வேர்ட்ஸ், அது மாதிரி ஸ்ட்ரிங்ஸ். இல்லைனா ஒரு பூலியன் வேல்யூ, ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் வேல்யூ, அதெல்லாம் நான் வர வீடியோவில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நேம் கொடுப்போம். நேம் ஈக்குவல்ஸ் டு நேமுக்கு வந்து இன்னொரு பேர் கொடுப்போம், முருகன் ஒரு பேர் கொடுப்போம். சரியா? இப்போ வந்து இது வந்து ஒரு வேரியபிள். இந்த நேம் இருக்குதுல்ல, அது ஒரு வேரியபிள். அதுக்குள்ளே நம்ம இந்த முருகன் இதை வச்சுருக்கோம்ல, இது வந்து ஒரு பிஸ்கெட் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கண்டெய்னர், இது ஒரு டப்பா, இது ஒரு பிஸ்கெட். இப்போ இந்த டப்பாக்குள்ளே நம்ம ஒரு பிஸ்கெட் வைக்கிறோம்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் கண்டெய்னர். ஸோ இதுமாதிரி கண்டெய்னர் வச்சுருக்கோம். இந்த கண்டெய்னர் வந்து இதுதான் வந்து நேம். ஓகேவா? NAME நேம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்கெட் வச்சுருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பேர் கொடுத்துள்ள முருகன். இதுதான் அது. ஓகேவா? இந்த பிஸ்கெட் எடுத்து இது அந்த நேம் வந்து முருகன் சொல்லிட்டோம். அப்போனா இந்த பிஸ்கெட் எடுத்து இதில் போட்டோம். ஓகேவா? முருகன் வந்து இதில் இருக்குது. நம்மளுக்கு எப்போ இது தேவையோ அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்ல. எப்போனாலும் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பென் எதுனா போட்டோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? இங்கே நேம் உள்ள வந்து இது கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு எப்போ வேணுமோ, இப்போ ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எழுதுகிறோம். எழுதிட்டு கடைசியில் நம்மளுக்கு அது வேணும். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணோம். அப்போனா பிரிண்ட் நேம் கொடுத்தா பாருங்கள், இங்கே பிரிண்ட் ஆகிடும், முருகன் வந்துச்சா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ், ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஓகேவா?